இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் திடன் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் எதற்காக திடன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் திடன் கொள்ள வேண்டியது நமக்குள்ளாக இருக்கிறது. பலன் இருக்கிறது. அந்த பலத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் திடன் கொள்வது. ஒரு உறுதிப்பாடு, ஒரு உறுதியாய் பற்றி கொள்வது தான் திடன் கொள்வது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எதற்காக திடன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் திடன் கொள்ள வேண்டும். ஆலயத்தை கட்டுவதற்கு திடமனதுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ விசுவாசிகளாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய சபையாய் நாம் இருக்கிறோம். அந்த சபையை கட்டுவதற்கு நாம் திடமனதுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு சபையை கட்டுவது என்று சொன்னால் செங்கலால் கற்களால் வைத்து கட்டுவது மாத்திரமல்ல. இன்னைக்கு நம்ம அதிகமாய் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் அது மாத்திரமல்ல, சபையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் கட்டப்பட வேண்டும். ஆலயத்தை கட்டும்போது, ஆலயத்தை கட்டுதல் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையினுடைய எல்லா பங்கேற்பிலும் நாம் பங்கேற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சபையை கட்ட வேண்டும். இதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற அந்த ஆராதனையில், அந்த சபைக்குரிய காரியங்களில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு சபைக்குரிய காரியங்களை நடப்பிப்பதில் நான் திடமனதாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதில் நான் திடமனதாக இருக்க வேண்டும். ஒரு பொறுப்புகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், பிசாசு அந்த பொறுப்புகளுக்கு விரோதமாய் எதிராய் செயல்படாதபடிக்கு நாம் நம்மை நாமே தைரியமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாய் முற்பதாகவே தயாராக இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்வதில் நான் திடமனதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களில் ஆண்டவருடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொன்னால், ஆலயத்தில் என்னுடைய பங்களிப்பில் நான் திடமனதாக இருந்து செயல்பட வேண்டும். ஆலயத்திற்கு சரிபட நேரத்திற்கு செல்வதிலும் பிசாசு எந்த விதத்திலும் என்னை வஞ்சித்து விட முடியாது. நான் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் சரியாக செயல்படுவேன் என்கிறதான ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுவதை நாம் பார்க்கிறோம். இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நம்பு என்று சொன்னார். இந்த வார்த்தை யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி பார்த்தால், தாவீது தன்னுடைய மகனான சாலமோனுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார். சாலமோனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன பொறுப்பு? ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கேற்ற பொறுப்பு. இந்த பொறுப்பை ஒருவேளை தாவீது சாலமோனிடத்தில் ஒப்படைத்தவுடன் சாலமோனோட இருதயம் ஒருவேளை கலங்கி இருக்கலாம், சந்தோஷத்தினாலும் நிறைந்திருக்கலாம். நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கியும் இருக்கலாம். அப்போதுதான் தாவீது இந்த சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ திடன் கொள், நீ திடன் கொண்டு கர்த்தர் உனக்காக இந்த ஆலயத்தை கட்டும்படி உன்னை தெரிந்து கொண்டார் என்பதை நீ நம்பி செயலாற்று என்று சொல்லி தாவீது சாலமோனை தைரியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த தைரியத்தை சாலமோன் பெற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த ஆலயத்தை தைரியமாக கட்டி முடிக்கிறார். இன்னைக்கு நாமும் கூட கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில், ஊழியத்திற்கு அடுத்த காரியங்களில் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்தால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், இந்த காரியங்களை தைரியமாய் நீங்களும் நானும் செயலாற்ற முடியும் என்பதில் நமக்கு சந்தேகமே வேண்டாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட தைரியமாக நாம் செயலாற்ற வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதில், ஆண்டவருடைய ஆலயத்திற்குரிய காரியங்களில் நமக்கு திடமனது இருக்கிறதா? ஒரு நிமிடம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு எப்படி ஒரு பொறுப்பு இருக்கிறதோ அதே போல் ஆலயத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு வருவது ஒரு பொறுப்பு. ஆலயத்திற்கு சரியாக நம்முடைய காரியங்களை நம்ம ஒப்பு கொடுப்பது நமக்கு சரியான ஒரு பொறுப்பு. பண்டிகை கிறிஸ்தவர்களை மாத்திரம் நாம் இருக்கக்கூடாது. உண்மையாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு என்று சொல்லி நம்முடைய எல்லா சபையாய் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து, நம்முடைய சபைகளும் நம்முடைய ஆலயங்களும், நீங்க இருக்கிற உங்க ஆலயமும்
ஆண்டவரிடத்தில் அவருடைய வருகையில் எதிர்நோக்கி போகிறதான சபையாக இருக்க வேண்டும். அப்போ இதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிசாசுக்கு விரோதமாக செயலாற்றி திடன் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். ஆகாய் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சேதேக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வேலைகளை நீங்கள் நடத்துங்கள், ஊழியங்களை விஸ்தாரமாக்குங்கள், ஊழியத்திற்குரிய காரியங்களை நீங்கள் தடை பண்ணாதுங்க. என்ன செய்வோம், எப்படி செய்வோம் என்று சொல்லி யோசிக்காதுங்க. கர்த்தர் செய்வார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு தைரியமாய் நாம் செயலாற்ற வேண்டும். பால் யாங்கிச்சோவுக்கு அந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்னுடைய சபையில் 50,000 1,00,000 கோடி கோடியான ஜனங்கள் சேர்ப்பதாக ஒரு தைரியத்தை கொடுத்தார். அப்போது அவருக்கு இயேசு கிறிஸ்து என்றாலே யார் என்று தெரியாது. அப்போதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார். அப்போ தன்னுடைய ஊழியத்திற்கு கொடுத்த காரியங்களை, சபையை கட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் யோசித்த போது தனக்கென்று தன்னுடைய மனைவியிடத்தில் இருந்த ஒரே ஒரு வீடை மாத்திரம் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கலாம் என்று சொல்லி மனைவியும் அவருமாக சேர்ந்து ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ அவருக்குள்ளாக ஒரு கலக்கம் இருந்தது. ஆனால் தைரியமாய் ஆண்டவருக்கென்று சொல்லி கொடுத்தார்கள். தைரியமாய் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். எப்போது அவர் கட்ட ஆரம்பித்தாரோ ஒவ்வொரு நாளும் பலரை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை சந்தித்தார். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை போல அதே 50,000 1,00,000 கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு அந்த ஆலயத்தில் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது? ஒரே ஒரு மனிதனுடைய மன தைரியத்தின் மூலமாய், ஒரே ஒரு மனிதனுடைய மன திறன் கொள்ளுதன் மூலமாய் எல்லா காரியங்களும் நடந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் கூட தைரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய சபைகளும் இப்படிப்பட்டதான சபைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னால், பிரசங்கிக்கிற சபைகளாய், ஊழியத்தை நடப்பித்துக்கிற சபைகளாய், சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்கிற சபைகளால் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு அங்கத்தினரும் திடன் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளாக திடன் கொள்ள வேண்டும். ஒரே மனதாய் ஏக சிந்தையாய் செயலாற்ற வேண்டும். அப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா, ஆலயத்தை கட்டுவதற்கு, சபையாய் ஆலயத்தை கட்டுவதற்கு, திருச்சபையை கட்டுவதற்கு, ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை திருச்சபை எழுப்புவதற்கு நாங்கள் தைரியம் அடைய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எங்களோடு கூட பேச இருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சப்பா பிரயோஜனமாக இருந்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே இன்று முதல் ஆலயத்திற்குரிய காரியங்கள், ஆண்டவரே தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தைரியமாய் ஆலயத்திற்குரிய காரியங்களை சப்பா நடப்பிப்பதற்கு நீர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில மென்மேலும் ஒவ்வொரு சபைகளையும், சபை அங்கத்தினர்களையும் ஆண்டவரே சப்பா நீர் உருவாக்க போகிறீர், நீர் எடுத்து கட்டப் போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வாதி தேவன் நீர் அப்படி பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்பராமேஸ்வரம் ஜெபிக்கிறோம் எங்கள் சுபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.